அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் வாஸ்து குறித்தும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அபார்ட்மெண்ட்ஸ். நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்குனீங்க நல்லது. நீங்க வாங்க போக அபார்ட்மெண்ட் உண்மையிலேயே நல்லா இருக்கா, இது வாஸ்து சரியா இல்லைன்னா உங்களோட லைஃப்ல டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாகிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம அபார்ட்மெண்ட் வாங்கும் போது என்னென்னலாம் பார்க்கணும்? அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சாதாரணமாக வாங்குற தனி வீடு மாதிரியான வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ல குரூப் ஆஃப் யூனிட்ஸ், ஒரு எக்ஸ்டெண்டில் குரூப் ஆஃப் யூனிட்ஸ் நிறைய வீடுகள் இருக்கும். அதே இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்டெண்ட்ல ஒரே ஒரு வீடு இருக்கும், இல்லை 2 வீடு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதனால இதுல அபார்ட்மெண்ட்ல என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் எக்ஸ்டெண்ட், டோட்டலா அந்த பில்டிங்கோட எக்ஸ்டெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்போ அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேராமீட்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இது ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரிட்டிக்கல் ரெண்டுமே மெர்ஜ் ஆகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஓகே, அபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது அந்த எக்ஸ்டெண்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும். மேக்சிமம் ஸ்கொயர் ஷேப்பு பாசிபிலிட்டி கிடையாது, அதனால ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்தாலும் ஓகே. ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் மேக்சிமம் இருக்கும். சூழ்நிலையில பில்டர்ஸ் எல்லாமே அதை சரி பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே அந்த வாஸ்து இது பண்றாங்க அப்படின்றதுக்காக அந்த சைஸ் சப்போஸ் கொஞ்சம் அன்சைஸா இருந்தாலும் அதை கரெக்டா சரி பண்ணிடலாம். நாங்களே அதெல்லாம் ஸ்கொயரிங் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, அப்ப அந்த மாதிரி டோட்டலா பார்க்கும்போது ஒரு பில்டிங்கோட டோட்டல் எக்ஸ்டெண்ட் ரெக்டாங்கிளா இருக்கும். அதுல உள்ள பில்டிங் எத்தனை ஃப்ளோர் இருக்கு, அந்த மாதிரி இது பூரா எந்த விதமான ப்ரொஜெக்ஷனும் அதர் தென் பால்கனிஸ், அதை தவிர ப்ரொஜெக்ஷன் தேவையில்லாம நிறைய டீடைலிங் பண்ணியிருப்பாங்க, எலிவேஷன், அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இல்லாம பார்த்துட்டு எக்ஸப்ட் பால்கனிஸ். ஓகே, அதுக்கப்புறமா பில்டிங்கோட என்ட்ரி, அபார்ட்மெண்டோட என்ட்ரி நார்த் ஈஸ்ட் சைட்ல இருக்கா நல்லது. அந்த சைட்ல இருந்து தான் உள்ள பில்டிங்குள்ள என்ட்ரியா காரோ எல்லாமே பில்டிங்கோட மெயின் என்ட்ரன்ஸ் நார்த் ஈஸ்ட் சைட்ல இருக்கும். அந்த இடம் நல்லா கிளீனா சுத்தமா எல்லாமே இருக்கணும். சவுத் வெஸ்ட் குடும்பமான வரைக்கும் பிளாக் பண்ணியிருக்கணும். அந்த சைடு எதுவும் அக்சஸ் இல்லாத மாதிரி பிளாக் பண்ணியிருக்கணும். இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. அதே நேரத்துல இங்க லிஃப்ட், இந்த மாதிரியான லிஃப்ட், ஸ்டெப்ஸ் இதெல்லாம் எந்த இடத்துல கொடுத்துருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சவுத் சைடு இல்ல வெஸ்ட் சைடு, 2 சைட்ல தான் எங்கேயாவது கொடுத்துருக்கணும். ஏன்னா லிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா மேல லிஃப்ட்டுக்கு அந்த ரூம் ஒன்று போடுவாங்க, லிஃப்ட் அந்த மோட்டார்லாம் இங்க பிளேஸ் பண்றாங்க. அந்த ரூம்ஸ் எல்லாமே ஹைட்டா வரும். அதனால நார்மலா வெயிட்டான லிஃப்டோ ஸ்டேர்கேஸ் இது எந்த பக்கம்னா ஒன்று சவுத் சைடு இருக்கணும், இல்லை வெஸ்ட் சைடு, ஈஸ்ட் சைடும் நார்த் சைடும் வராம பார்த்துக்கணும். ஓகே, இது எல்லாமே டிசைனிங்ல அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் வாங்குறதுல நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும், வேற ஒன்றும். ஓகே, இப்போ அந்த மாதிரி இது பூராமே காமன் திங். நார்த் ஈஸ்ட் லெவல் கம்மியா இருக்கணும், சவுத் வெஸ்ட் லெவல் கூட இருக்கணும். இது பூராமே என்டையர் பில்டிங் அந்த பிளாக்குக்கான பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப வீட்டுக்கு மட்டும் நம்ம அதுக்குள்ள யூனிட்ஸ் வீடு எல்லாமே நிறைய இருக்கும். அந்த வீடுல அதுல எப்படி வாஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்க, பெரும்பாலான அபார்ட்மெண்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் மிரர். இந்த வீடு எப்படி இருக்கோ அதை அப்படியே மிரர் பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி பக்கத்து வீடு இருக்கும். இல்லாட்டி அதே மாதிரி ஏத்தாப்புல உள்ள வீடு இதை அப்படியே மிரர் பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி. இது என்ன பர்பஸ்க்காக இந்த மாதிரி நார்மலா பெரும்பாலான அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டீங்க, அங்க இந்த ஓரியன்டேஷன் முக்கியம். அதாவது குரூப்பிங் சொல்லுவோம். குரூப்பிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டாய்லெட்ஸ் பூராமே ஒரே சைடு வந்துச்சுன்னா அந்த சீவர் லைன் கீழே இறக்குறது, ஒரு டக்ட் அடிச்சு கீழே இறக்குறது ஈஸியான வேலை. எல்லா டாய்லெட் இருக்கு, ஒரு டாய்லெட் மட்டும் அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு டக்ட் அடிச்சு கீழே கொண்டு போகும். அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா வீட்டோட 2 பக்கமும் டக்ட் ரன் பண்ணியிருக்காங்க. அதனால வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க வீடோட எக்ஸ்டெண்ட் என்ன மாதிரி பட்ஜெட் வருது இதெல்லாம் பொறுத்து எல்லாமே நிறைய விஷயங்கள் மாறும். அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மிரர் இமேஜ்
மாதிரி தான் வந்து, அதாவது அதே பிளான் அப்படியே மிரர் பண்ணா எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த சைடு உள்ள வீடு இருக்கும், இல்ல ஆப்போசிட்ல உள்ள வீடு இருக்கும், இந்த மாதிரியா இருக்கும். இது எதுக்காக பண்றதுன்னா இந்த குரூப்பிங் பர்பஸ்க்காக தான் பண்றோம். இது பண்ணாம ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வாஸ்து இது பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெளியில வந்து எலிவேஷன் ஒரு அட்ராக்டிவான எலிவேஷன் அங்க கொடுக்க முடியாது. பிளஸ் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பிரைவசி கொடுக்கறது பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அப்பார்ட்மெண்ட் பிரைவசி மெயின், ஆனா அதை நம்ம 100% பிரைவேசி கொடுக்கறது ரொம்ப பிளானிங்ல சேலஞ்சான விஷயம். இந்த வீட்டோட ஜன்னல் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டோட ஜன்னலோட கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா இந்த ஜன்னலை திறந்தா அங்க தெரியும், அவங்க திறந்தா இங்க தெரியும், இவங்க பேசுறது அந்த பக்கம் கேட்கும், அந்த மாதிரி இருக்கும். மேக்சிமம் இந்த போடுற டக்ட் சொன்ன சீவர் லைன் கீழே இறக்கறதுக்காக கொண்டு வர டக்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த டாய்லெட் பூராமே அந்த சைடு தான் கொண்டு வந்திருப்பாங்க. பெரும்பாலும் டாய்லெட்டோட வெண்டிலேட்டர் பூரா பாத்தீங்கன்னா டக்ட் சைடு தான் திருப்பி இருக்கும், டக்டை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா வெளியில ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சா எலிவேஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத எல்லாமே டக்டை ஃபேஸ் பண்ணுங்க. பெரும்பாலான டிசைன்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதனால என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடை வந்து ஆஸ் பர் வாஸ்து டிசைன் பண்றோம், அதை அப்படியே மிரர் பண்றோம்னு வைங்க, அந்த வீடு வாஸ்துப்படி இருக்காது. அடுத்த வீடு எந்த வீடு வந்து நம்ம பேஸ் வச்சு டிசைன் பண்றோமோ அந்த வீடு வாஸ்துப்படி கிடைச்சிடும் நமக்கு. அதை மிரர் பண்ற வீடு வாஸ்துப்படி வராது. அது வந்து பக்கத்துல உள்ள வீடா இருந்தாலும் சரி, அதே பிளான ஏத்தாப்புல மிரர் பண்ணி வச்சோம்னாலும் சரி, அந்த வாஸ்து நிறைவடையாது. அப்ப என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா தான் பிளான் பண்றோம். அதாவது ஈஸ்ட் ஃபேசிங்ல உள்ள வீடுகளை பூரா முதல்ல பிளான் பண்றோம். அதை அப்படியே மிரர் பண்ணோம்னா வெஸ்ட் ஃபேசிங்லயும் ஓரளவுக்கு அது வந்து சரியா வரணும். அந்த மாதிரியான பிளானை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அப்ப ரெண்டு சைட்ல உள்ள பிளான்லயுமே நிறைய விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டே தான் போற மாதிரி. அப்ப இந்த வாஸ்து வந்து தேவையில்லை. வாஸ்து கண்டிப்பா நம்ம குடியிருக்க இடத்துக்கு வந்து வாஸ்துன்றது ரொம்ப அவசியமானது. ஆனா இந்த இடத்துல வந்து இது வந்து பிராக்டிக்கல் டிஃபிகல்டி, இது பிராக்டிக்கலா உள்ளது. அதுக்காக தான் என்டையர் பில்டிங்கான வாஸ்துன்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டு இது வந்து பிராக்டிக்கலா உள்ளது. அந்தந்த வீடுல வாசல் பிளஸ் ரூம் ஓரியன்டேஷன், ஒரு வீட்டுக்கோட மெயின் என்ட்ரன்ஸ் மூலியமா தான் அந்த வீட்டுக்கு உள்ள பாசிட்டிவிட்டி எல்லாமே உள்ள வரும். அதனால அதோட வாசல் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் இல்ல நார்த் ஃபேசிங் இருந்தால் ரொம்ப நல்லது. மிச்சபடி உள்ள சவுத்து வெஸ்ட் எல்லாம் வேண்டாம்லாம் கிடையாது. சவுத்து வெஸ்ட்லயும் அது வந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல, அதாவது சவுத் வெஸ்ட், சவுத் சைடும் சரி வெஸ்ட் சைடும், சவுத் வெஸ்ட் சைடு போய் என்ட்ரன்ஸ் இருந்துடக்கூடாது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இது போக ரூமோட ஓரியன்டேஷன், இது வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருவாங்க. இதுல வந்து யாருமே வந்து தவறு பண்றது கிடையாது. ரூமோட ஓரியன்டேஷன் நார்த் ஈஸ்ட்ல என்ன இருக்கணும், சவுத் வெஸ்ட்ல என்ன இருக்கணும், அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் என்ன கிச்சன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஓரியன்டேஷன் 90% பில்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இதே சேம் ஓரியன்டேஷன் அதே மாதிரி கொடுத்து உங்களோட ரூம் அது மாதிரி. என்ன ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஏற்கனவே நான் சொன்னேன், பால்கனி வந்து நார்த் ஈஸ்ட் சைடு இருக்கணும். அந்த பால்கனி ஆஸ் பர் பிளான் பாத்தீங்கன்னா ஹால் சென்டர்ல கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஹால்ல இருந்து ஒரு பால்கனிக்கு ஒரு அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. பெரிய ஹாலா இருக்கும், ஒரு பெரிய அக்சஸ் கொடுத்து அந்த பிரெஞ்ச் டோர் ரெண்டு பக்கமும் கிளாஸ் உள்ள மாதிரி அந்த பிரெஞ்ச் ஸ்டைல் டோர் போட்டு சென்டர்ல மட்டும் ஓப்பன் பண்ற மாதிரி போட்டு வச்சு ஒரு அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வென்டிலேஷன் நல்லா இருக்கும், உங்களுக்கு வெளியே உள்ள இருந்து பார்க்கறதுக்கு நல்ல வியூ வெளியில கிடைக்கும். பெரும்பாலான அபார்ட்மெண்ட் இதே டிசைன் தான் ஃபாலோ பண்ணி. அது மட்டும் இந்த நார்த் ஈஸ்ட் சைடு கொடுக்காம ஈஸ்ட் சைடோ இல்ல நார்த் சைடோ ஏதோ ஒரு சைடு, அதாவது எந்த இடத்துல ஹாலுக்கு நேரா வருதோ அந்த இடத்துல வந்து அந்த பால்கனி கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த பில்டிங்கோட உள்ளேயே பால்கனி கொடுத்துருக்கிறது இருக்கு. சில இடங்கள்ல ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியவும், சில இடங்கள்ல ப்ரொஜெக்ஷன் ஆகி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 feet 4 feet வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில போற மாதிரி கொடுக்குறாங்க. பெரும்பாலான பில்டிங் உள்ளேயே இருக்கிற மாதிரி தான், பில்டிங் உள்ளேயே இருக்க மாதிரி கொடுக்கும் போது அது எந்த விதமான வாஸ்து வயலேஷனும் கிடையாது. அதே நேரத்துல பில்டிங்க்கு வெளியில பால்கனி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா அது நார்த் ஈஸ்ட் சைட்ல மட்டும் இருந்தா நல்லது, வேற சைட்ல இருந்தா அது கொஞ்சம் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். இது போக மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம், நார்த் சைடு ஈஸ்ட் சைடு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து சவுத் வெஸ்ட் சைடு இருந்துடாம இருக்கணும், அது மட்டும் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது. அது போக நார்த் ஈஸ்ட் சைடு எந்த விதமான டாய்லெட்ஸோ இல்ல கிச்சன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நார்த் ஈஸ்ட் சைடு வந்துருப்பாங்க. அந்த இடத்துல சில இடங்கள்ல கிட்ஸ் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அது அக்செப்டபிள். கிட்ஸ் பெட்ரூம் இருக்கலாம் நார்த் ஈஸ்ட் சைடு. அதே நேரத்துல வயதானவங்க ரூம்ஸ் அந்த இடத்துல இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கப்பிள்ஸோட ரூம் மட்டும் நார்த் ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடாது. அவங்க வந்து பெரும்பாலும் சவுத் வெஸ்ட் தான் அவங்களுக்கு கரெக்டான இடம். அதாவது அந்த வீட்டோட ஓனர்ஸ்
ஸ்டே பண்றது. கிச்சன் ஆஸ் யூஸ்வல் சவுத் ஈஸ்ட் கிச்சன், சவுத் ஈஸ்ட் கார்னர் உங்களுக்கு கிச்சன். இது எல்லாமே பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே கொடுக்கலாம். இது போக உங்களுக்கு இதுல அக்சஸ் பண்றக்கூடிய இடங்கள், பொதுவான இடம், இது எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் டிசைன் பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்லுது, அந்த பிரைவேசி, அந்த வீடுகளுக்கு பிரைவேசி கொண்டு வர்றது ஒரு உண்மையிலேயே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். Bhima Homes and Properties. 30 plus years of experience in the construction industry. More than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties. An ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders. அதனால அதை நம்ம கவனமா பிளான் பண்ணி செய்ய வேண்டியது உள்ளது. அதுல சில விஷயங்கள் எக்ஸாக்ட் ரிசல்ட், அதாவது ஒரு நார்மல் வீட்டுக்கு ஒரு 70% வாஸ்து நம்ம அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50% நம்ம ரீச் பண்றதுன்றது கஷ்டம். அந்த அளவு தான் கொடுக்க முடியும். ஓவராலா அந்த பில்டிங்கான இதை பார்த்து நம்ம கன்வின்ஸ். இதுல திடீர்னு ஒரு கொஸ்டின், இது ரொம்ப ஆரம்ப காலத்து கொஸ்டின். நான் அப்பயே சொல்லியிருந்தேன், எங்களோட வீடியோவை கண்டினியூவா பாருங்க, உங்களுக்கு இதுக்கான பதில் கொடுப்போம்னு. அதுக்கு இன்னைக்கு தான் நேரம் வந்து இந்த வாஸ்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதே போயிட்டே இருக்கு. நிறைய பாத்தீங்கன்னா இந்த சேனல்ஸ்லயும் நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாஸ்து எல்லாம் நம்ப வேண்டியதெல்லாம் வைக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு நபர் என்கிட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு. என்ன கேட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ல எல்லா வீடும் ஒரே பிளான்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 மாடி இருக்குன்னு வைங்க. 17 மாடியும் ஒரே பிளான் தான். அதுல கீழ் வீட்டுல இருக்கவர் நல்லா இருப்பாரு, மே வீட்டுல இருக்கவர் ரொம்ப மோசமா இருப்பாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? 2 பேரும் ஒரே வாஸ்து உள்ள வீட்டுலதான் இருக்காரு, ஒருத்தர் நல்லா இருக்காரு, ஒருத்தர் மோசமா இருக்காரு. அப்ப ஒருத்தருக்கு மட்டும் வாஸ்து வேலை செய்யுது, ஒருத்தருக்கு வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டாரு. அவர் கேட்ட கொஸ்டின் ரொம்ப யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிச்சு அந்த மாதிரி கேட்டிருப்பாரு. சரி, நல்ல கொஸ்டின் தான். ஏன்னா இந்த டவுட் எல்லாத்துக்குமே வரும்ல. ஒரே மாதிரி உள்ள வீட்டுல இந்த வீட்டுல இருக்கவர் நல்லா இருக்காரு, இந்த வீட்டுல இருக்கவர் நல்லா இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. வாஸ்துன்றது நீங்க குடியிருக்க வீட்டுக்கு நல்ல காற்றோட்டமும் நல்ல லைட்டிங்ஸும் கிடைக்கிறதுக்காக பழைய காலத்துல உருவாக்கி வச்சிருந்த ரூல்ஸ். அது இருக்கனால நீங்க உங்களோட எஃபிசியன்சி நல்லா இருக்கும். அது நல்லா யோசிப்பீங்க, உங்களால் நல்ல திடமான முடிவுகள் எடுக்க முடியும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வாஸ்து. அதே நேரத்துல உங்களோட எஃபிசியன்சின்றது இருக்கு பாருங்க. அந்த எஃபிசியன்சி ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கும். ஒருத்தருக்கு திறமை அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு திறமை கம்மியா இருக்கும். ஒருத்தருக்கு மூளை நல்லா வேலை செய்யும், ஒருத்தருக்கு மூளை கொஞ்சம் கம்மியா வேலை செய்யும். எல்லா மனுஷனுக்குமே 2 கை, 2 காது, 2 மூக்கு, ஒரு மூக்கு, 2 கண்ணு, கையில 5 விரல், இது எல்லாமே மனுஷன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஆண்டாயம் படைச்சிருக்காரு. ஒருத்தர் எவரெஸ்ட்ல ஏறுறாரு, ஒருத்தரால எரும மாட்டு மேல கூட ஏற முடிய மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒரே தான் கொடுத்துருக்காரு. 24 மணி நேரம் தான் ஒரு ஆளுக்கு டெபாசிட் மாதிரி டெய்லி போடுறாரு. 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி வரவங்க பெரிய ஆளா வந்துடுறாங்க. அது 24 மணி நேரத்தை சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் லைஃப் லீட் பண்றேன். அப்ப ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு 30 மணி நேரம், ஒருத்தருக்கு 20 மணி நேரமா அப்படி கொடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. அதை எப்படி யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து அவங்களோட லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை டெவலப் ஆகிறது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி புதுசா நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம ஆளுகளுக்கு. அதனால நிறைய கேட்குறாங்க, அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு நாங்கள் ஆக்சுவலா வாஸ்துக்கு மார்க்கெட்டிங் கிடையாது. வாஸ்துக்கு நீங்க வாஸ்து பண்ணுங்க, வாஸ்து பாருங்க, வைங்கன்னு மார்க்கெட்டிங். வாஸ்து பார்த்தா உங்களுக்கு நல்லதுன்றதை எஜுகேட் பண்றோம். வாஸ்து பார்க்கலன்னா யார் வாஸ்து பார்க்கலையோ அவங்களுக்கு தான் அதோட பாதிப்பு இருக்கு. மிச்சபடி வேற யாருக்கும் ஒன்றும் இல்லை. வாஸ்து பார்க்காதீங்கன்னு சொல்றவருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. யார் வாஸ்து பார்க்காம இருக்காங்களோ அந்த பில்டிங்கோட ஓனர் யாரோ அவருக்கு தான் அந்த பாதிப்பு. சரிங்களா? ஓகே. இப்போ வாஸ்து அபார்ட்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டும்ன்றத ஓரளவுக்கு நம்ம கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுல சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். பில்டிங்கோட பூமி மட்டத்துக்கு கீழே இருக்கும். கீழே இருக்கிறது பல இடங்கள்ல இந்த இடத்துலதான் தவறுகள் அதிகமா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல சீவர் லைன் எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, அது மாதிரி மெட்ரோ வாட்டர் லைன் எந்தெந்த இடத்துல வருது, இதை பொறுத்து அவங்க அந்த பக்கத்திலேயே சம்பு கொடுப்பாங்க. இல்லாட்டி சில இடங்கள்ல அவங்க ஒரு பெரிய சேம்பர் கொடுப்பாங்க, சீவர் லைன் கொண்டு போறது ஒரு பெரிய சேம்பர். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இது
விசிபிளா தெரியாது. நீங்க அங்க உள்ள இன்ஜினியர்ஸ் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அப்ப எந்த இடத்துல வந்து சீவர் போட்டிருக்கீங்க, சீவர் சேம்பர் எங்க இருக்கு. அதே மாதிரி நீங்க தண்ணி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி மெட்ரோ வாட்டர் தண்ணி உள்ள வந்து அங்கிருந்து தான் பம்ப் ஆகி மேல போகும். அங்க ஒரு பெரிய சம்ப் போட்டிருப்பாங்க, அங்கிருந்து பவர் பூஸ்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாருமே அந்த மாதிரி இதை எல்லாமே கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நார்த் ஈஸ்ட் சைட்ல என்ன பண்ணணுமோ அதுதான் நார்த் ஈஸ்ட் சைடு பண்ணணும். அந்த நார்த் ஈஸ்ட் சைட்ல சம்ப் கொடுக்கலாம். அந்த இடம் வந்து நார்மல் லெவலோட கம்மியா இருக்கும். இது வந்து நார்த் ஈஸ்ட் சைடு. அதே மாதிரி சவுத் வெஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும். அந்த இடத்துல போய் எந்த விதமான அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணிடக்கூடாது. இதை எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்னா பெரும்பாலான தவறுகள் இங்க தான் நடக்குது. ஏன்னா இதை பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு மெட்ரோ வாட்டர்ல இருந்து இங்க பைப் எல்லாமே உள்ள கொண்டு வர்ற மாதிரியான வழிகள் இருக்கும்போது வேற வழியில அந்த இடத்துல தான் கொண்டு வந்து சம்பு போடுவாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிமுறையா இருந்ததுனால வேற வழி இல்லாம அங்க சம்பு போட்டுருவாங்க. இல்லாட்டி பில்டிங்கை சுத்தி ஈசானி மலைக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அதை நம்ம கரெக்டா ஓகே. இப்ப அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குற வாஸ்து குறித்து என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் அது கிளியர் ஆயிடும். ஓகே, நீங்க வீடு வாங்குறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி நீங்க அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. யாரும் அபார்ட்மெண்ட்ல உங்க நண்பர்கள் வீடு வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாவோ வாஸ்து ரிலேட்டடாவோ உடனடியாக உங்களை வந்து சேரணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.